கலந்து கொண்டனர். 26/3/2016 அன்று கோவையில் சிறுதுளி அமைப்பின் சார்பில் நடைபெற்ற நொய்யலை நோக்கி என்ற நிகழ்ச்சிக்கு அறங்காவலர்கள் கலந்து கொண்டனர். 5/4/2016 அன்று மேகாலய ஆளுநர் திரு சண்முகநாதன் அவர்களின் அழைப்பின் பேரில் நமது அறங்காவலர்கள் 42 பேர் மேகாலயா மாநிலத்திற்கு பசுமை பயணம் சென்று வந்தனர். 21/4/2016 அன்று மேகாலயா மாநிலம் சிரபுஞ்சியிலிருந்து புனிதமன், கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் காமாக்கியா கோவில் தீர்த்தங்கள் எடுத்து வந்து தவ திரு சாந்தலிங்க சுவாமி அவர்களிடம் கொடுத்து பூஜையில் வைத்து செறிவூற்றப்பட்டு வருகிறது. 2016 மற்றும் 2017 ஆண்டுக்கான செயல் திட்டம்: 2 லட்சம் மரக்கன்றுகள் நடுதல், மியாவாக்கி முறையில் பொது மற்றும் தனியார் இடங்களில் மரம் நட்டு பராமரித்தல், திரு கணேஸ்வர் அவர்கள் வழங்கிய இடத்திற்கு வனம் இந்தியா அலுவலகத்தை இடமாற்றம் செய்தல், செய்தி மடல் மரம் நடும் முறை விளக்கம் மற்றும் குறும்படம் வெளியிடுதல், நடிகர் சூர்யா தலைமையில் பள்ளி குழந்தைகள் மூலம் 1 லட்சம் மரங்கள் நடுதல், அறக்கட்டளைக்கு ஒரு இணையதளம் உருவாக்குதல், புதிய நர்சரிகளை ஏற்படுத்துதல், மேலை நாடுகளுக்கு சென்று புதிய தொழில்நுட்பங்களை கற்று வருதல், அறக்கட்டளையின் செயல்பாடுகளை மேம்படுத்த மரக்கன்றுகளை பராமரிக்க நீர்ப்பாசனத்திற்காக ஸ்கை காட்டெக்ஸ் மற்றும் ராமராஜ் காட்டன் நிறுவனங்கள் தலா 1 டிராக்டர் டேங்கருடன் வழங்கி திட்டத்திற்கு உதவி செய்துள்ளனர். வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் தனது காட்டூர் கிளையுடன் இணைந்து 1 டிராக்டர் வாங்கியுள்ளது. மரம் வளர்த்தலின் அவசியத்தை உணர்த்தும் குறும்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் நிர்வாகிகள் மற்றும் பணியாளர்களுக்கான பொறுப்பும் கடமையும் என்ற கையேடு தயாரிக்கப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் அனைத்து செயல்பாடுகள் புகைப்படங்களாகவும் ஒளிப்படங்களாகவும் கணினியில் பதிய வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. வளர்க்கும் பண்பியக்கம், பெஸ்ட் சர்வீஸ் அவார்டு, சேஞ்ச் மேக்கர் அவார்டு ஆகிய விருதுகள் நமது செயல்பாடுகளை பாராட்டி நம்மை ஊக்குவிக்கும் விதமாக பேரூர் மடம் வளர்க்கும் பண்பியக்கம் என்ற விருதையும், வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பு சிறந்த சேவைக்கான விருதையும், ரோட்டரி சங்கம் சேஞ்ச் மேக்கர் அவார்டு என்ற விருதையும் வழங்கி நம்மை கௌரவித்துள்ளன. எளிமையாக துவக்கப்பட்ட இந்த பசுமை முயற்சி அரசு முதல் பொதுமக்கள் வரையிலான அனைவரது அளப்பரிய ஒத்துழைப்புடன் பேரியக்கமாக உருவெடுத்திருக்கிறது. 200க்கும் மேலானவர்கள் அறங்காவலர்களாக தங்களை இணைத்து கொண்டுள்ளனர். கரங்கள் கூடும்போது செயல்கள் எளிதாகும். இயற்கையை போற்றும் இவ்வினிய முயற்சியில் தங்கள் கரங்களை இணைத்து கொள்ள நெஞ்சம் நிறைந்த அன்போடு அழைக்கிறோம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மழை நீரை சேகரிப்போம். நன்றி. ஸோ இங்கே இருக்கிற அனைவரும் அறங்காவலர்களாக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். அவ்வாறு இல்லாதவர்கள் தங்களை இணைத்து கொண்டு இந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நமது மாதாந்திர கூட்டத்தில் காங்கேயம் காளை பற்றி சிறப்புரை வழங்கி திரு கார்த்திகேயா சிவசேனாதிபதி அவர்கள், அதாவது முதல்ல கருத்தரங்குக்கு வரும்பொழுது என்ன இருக்க போகுது காளை மாட்டில் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் இதில் பார்த்ததுன்னா ஜியோ பொலிட்டிக்கல் அல்லது அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சமாச்சாரமே அடங்கியிருக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் ஆன்மீகம் மற்றும் பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம் மூலமாக ஒரு டிபெண்டன்சி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தியிருந்தாங்க. அந்த மாதிரி போயிட்டு இருந்த வரைக்கும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஆனால் கடந்த குளோபலைசேஷன் வந்ததுக்கப்புறம் கடந்த ஒரு 2-3 டிகேட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய 30-40 வருடங்களாக முதல்ல நமது கலாச்சார தாக்குதல், இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் டெலிவிஷன் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதன் மூலமாக கலாச்சார தாக்குதல் நடைபெற்று
கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வருகிறது. அடுத்ததாக நம்மளுடைய விவசாய முறை மற்றும் இந்த மாதிரி கால்நடை வளர்த்தல், இந்த மாதிரி ஒரு சமாச்சாரங்கள் எல்லாம் வந்து அழிக்கிறதுக்கான முயற்சி நடந்துட்டு இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா, டிபெண்டன்சி வந்து உண்டாக்கிட்டோம்னா நாளைக்கு அவங்க சொல்கிறத நம்ம கேட்க வேண்டியது வந்துடும். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா வந்து நம்மளுடைய பாரம்பரிய விவசாய முறை, இந்த மாதிரி ஒரு கால்நடைகள் இவையெல்லாம் அழிந்து கொண்டு வருகின்றன. இப்போ திரு கார்த்திகேயன் அவர்கள் பேசும்போது சொன்னார் மான்சான்டோ பற்றி. ஜவுளி தொழில் இருக்கிறதுனால அதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். அதாவது இன்றைக்கி வந்து விவசாயிகளுக்கு நம்மளுடைய பாரம்பரியமான விதைகளை வந்து விதைக்கும் பொழுது ஈல்டு வந்து ரொம்ப குறைவாக வருது. ஆனால் அதே வந்து இந்த பிடி காட்டன் என்று சொல்லப்படக்கூடிய ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு காட்டனை வந்து மான்சான்டோ போன்ற கம்பெனிகள் கொடுக்குறாங்க. அதை விதைக்கும் பொழுது அவங்களுடைய ஈல்டு வந்து அதிகமாகுது. ஸோ இயற்கையாகவே வந்து அவங்க எல்லாருமே வந்து பிடி காட்டனுக்கு தான் போகணும்னு விருப்பப்படுவாங்க. ஆனால் அதில் என்ன சிக்கல் அப்படின்னா, நமது மண் வளம் கெட்டு போவது ஒன்று, இரண்டாவதாக அவங்கள டிபெண்ட் ஆகணும், விதைக்கு வந்து அவங்கள டிபெண்ட் ஆகணும். இப்போ சமீபத்தில் நமது அரசாங்கம் வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது ஒரு என்ன டன் ஞாபகம் இல்லைங்க, பட் வந்து ஒரு 800 ரூபாய் பர் கிலோவுக்கு மேலே இந்த விதைகளை விற்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய புரட்சி மாதிரி நடந்துட்டு இருக்குதுங்க. அதுக்கு நிறையா பேர் வந்து இல்லை இல்லை இந்த சட்டம் கொண்டு வந்தது தப்பு, விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க, ஜவுளி தொழில் பாதிக்கப்படும், இந்த மாதிரி நிறையா எல்லா இடத்துல இருந்தும் அதுக்கு அரசாங்கத்துக்கு வந்து அதை விட்ரா பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மேலே வந்து நம்ம அறியாமையே நமது பொருளாதார சூழ்நிலைகளை, விவசாயிகளுடைய பொருளாதாரம் மற்றும் நுகர்வோருடைய பொருளாதார சூழ்நிலைகளை தங்களுக்கு சாதகமாக்கி கொண்டு, நான் குறைவான விலைக்கு கொடுக்கிறேன், உங்களுக்கு அதிக மகசூல் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு ஒரு நமது பாரம்பரிய விவசாய முறையின் மேலே ஒரு பெரிய போர் நடந்து கொண்டு இருக்கிறது. இது வந்து ஒரு டிபெண்டன்சி ஆகும்போது தான் நமக்கு தெரியும். கடைசியில் இது இல்லைன்னா நம்ம இல்லை அப்படிங்கும்போது அப்புறம் அவனுடைய விலையே வந்து வேறு மாதிரி இருக்கும், அவங்க சொல்கிறது தான் விலையாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போகாமல் திரு கார்த்திகேயன் சிவசேனாதிபதி அவர்களை போன்றோர் இந்த அளவுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு அதில் ஆராய்ச்சி பண்ணி நமக்கெல்லாம் வந்து இவ்வளோ ஒரு நாலேஜை கொடுக்குறாங்க அப்படின்னா அவர்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வை நான் பாராட்டுகிறேன். நன்றி. அதே போல் திரு தனுஷ்கரன் அவர்கள், கண்ணன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அவர்கள் பனை மரத்தினுடைய பயன்களை பற்றி சொன்னார். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய குளம் குட்டையில் வந்து நீர் இல்லாமல் இருக்கிறது, மண் சரிந்து போவது, இதெல்லாம் வந்து நீராதாரங்கள் அழிந்து போவதை பனை வந்து எந்த மாதிரி காப்பாற்றி கொண்டு வந்தது, அதனுடைய பயன் என்ன, அதற்காக அவர் செய்து கொண்டு வரும் செயல்பாடுகள் என்ன. ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட செயலை எடுத்துக்கொண்டு கடந்த வருடத்தில் 30,000 விதைகளை வழங்கி வளப்படுத்தி கொண்டு வரும் திரு தனுஷ்கரன் அவர்களுக்கும் நான் நன்றி கூறிக்கொள்கிறேன். அதே போல் பாலு எக்ஸ்போர்ட்ஸ் நிர்மலா ஜெகதீசன் அவர்கள், அவரை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு நம்ம செயலாளருங்க, நமக்கு அறிமுகம் இல்லை. ஆனால் அவங்க இதில் ரொம்ப ஆர்வம் உள்ளவங்கன்னு ஆரம்பத்திலேயே வந்து நிறையா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஒத்துழைப்புக்கும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஆடிட்டர் ராமநாதன் அவர்கள், அவர் இல்லைன்னு நினைக்கிறேன், கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேங்க. கார்த்திகேயன் சொல்லியாச்சு. மோகன் சிவசேனாபதி அவர்கள், மற்றபடி இங்கே தமிழ்நாட்டில் நிறைய ஸ்பின்னிங் மில்ஸ் உருவாவதற்கு டெக்னாலஜி சப்போர்ட் ஒரு கன்சல்டன்சி கொடுத்த திரு கருப்புசாமி அவர்கள், அதாவது தொழில் வளர்ச்சியும் இன்றியமையாதது தான்.
எந்த வகையில் அதாவது 4 பேருக்கு சம்பாதிக்கிறதுக்கு, அதாவது அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய, இயற்கைக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய எல்லா செயல்களுமே பாராட்டப்பட வேண்டியவை. அந்த வகையில் திரு கருப்பசாமி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதாந்திர கூட்டத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.